சமுதாய குழப்பம். அதாவது சமுதாய குழப்பம்னா சோஷியல் மீடியா தான். ஏன்னா இப்போ வந்து யாரும் வாசலில் போய் பேசுகிறதில்ல, எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவை பார்த்தே நம்ம குழம்பிக்கிறோம். அடுத்தது வீட்டு குடும்ப குழப்பம், அடுத்தது அரசியல் குழப்பம். இந்த மாதிரி எல்லா குழப்பத்திலையும் மாட்டிகிட்டு எப்படி வாடுறது அப்படின்னு தான் நம்ம குழம்பி எல்லாருமே இருக்கிறோம். அது படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள் எல்லாருமே. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் உள்ள குழப்பங்களை மட்டும் பார்க்கலாம். அடுத்தது குடும்பத்தில் எப்படி குழப்பத்துலேருந்து விடுபடுறது, அடுத்தது அரசியல் குழப்பத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில், அதாவது அதுதான் சமுதாய குழப்பம். ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து ரோட்டில் தெருவில் உட்காந்து பேசி அதனால குழம்பி போய் உள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. சமுதாயமே மொத்தமே ஃபோனில் தான் இருக்குது. அந்த ஃபோனில் ஏற்படுற குழப்பத்தினால எப்படி வாழ்கிறதுனே தெரியல. எப்படி சாப்பிட்றது, எதை தவிர்ப்பது, எதை எடுத்துக்கிறது ஒன்றும் புரியலை. ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு, வெங்காயத்தை எடுக்கவே எடுக்காத, தோல் வியாதி வரும், அது வரும்.